2005 இந்த பிளைன் தரையிறங்க இருக்கும்போது அந்த பைலட் நோட்டீஸ் பண்ணுறாரு தட் அந்த முன்வீல் வந்துட்டு லைட்டாக திரும்பி இருக்குன்ட்டு. அந்த திரும்பி இருக்கிறதுனால 99% அந்த பிளெயின் வந்துட்டு கிராஷ் தான் ஆகும் அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த மாதிரி நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த பைலட் வந்துட்டு பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஸ்காட்பர்க் அப்படின்ற பைலட் மட்டும் அந்த நேரத்தில் பயப்படாமல் அந்த பிளெயின் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றதை உணர்றாரு. அதனால் அந்த பிளெயின் நிறைய தடவை சுற்றி 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 அந்த ஃப்ளூயலை வந்துட்டு எம்டி பண்ணுறாரு. மூலமாக அந்த வெயிட் அவர் குறைக்கிறாரு. கேப்டன் ஸ்காட்பர்க் ஒரு டேஞ்சரஸான லேண்டிங்கை வந்துட்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தவங்க ஃபோன் மூலமாகவும் டிவி மூலமாகவும் அந்த பிளைன் எப்படிலாம் கிராஷ் ஆகும் அப்படின்றத பார்க்குறாங்க. இது அந்த ஃப்ளைனையே நிலக்குலைய வைக்குது. இருந்தாலும் பைலட் ஸ்காட்பர்க் வந்துட்டு இப்போவும் கவலைப்படலை. அதாவது அவரோட முயற்சியை கைவிடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளைட்டை தரையிறங்குறாரு. ஆனால் முன்வீல் அதோட அந்த ஃப்ளைட்டை போயிட்டுருக்கிற அந்த இதை டச் பண்ணாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு குறைஞ்சதுக்கப்புறம் அந்த முன்வீலை டச் பண்ண வைக்கிறாரு. அதனால் அதோட ஸ்பீட் நிறைய குறையுது. இருந்தாலும் ஸ்பீடு குறைஞ்சதுனால அது வந்துட்டு உடஞ்சி போகலை. அதனால் ஃப்ளைட்டுக்கு எந்த சேகாரமும் ஆகலை. அவர் வந்துட்டு சேஃபாக லேண்ட் பண்ணிட்டார்.